ஒரு ஊர் கோயில்ல அமுதான்ற பொண்ணு பூ கட்டி விற்கிறா. அவளுக்கு ஒரு பையன் இருக்கான். அமுதா கிட்ட காசு இல்லாததுனால அவ பையனை படிக்க வைக்க முடியல. அவ கூடயே கோயில்ல தான் அந்த பையன் சுத்திக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் வழக்கம் போல அவங்க 2 பேரும் பூ வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கோயில்ல ஒரு சித்தர் ஒருவர் இவங்க 2 பேரை பாக்குறாரு. அமுதா கிட்ட ரொம்ப நாள் ஆசை ஒண்ணு நிறைவேற போகுதுமா அப்படின்னு சொல்றாரு. அமுதாவுக்கு இவர் என்ன சொல்றாருன்னே புரியல. ஆனா நினைக்கிறா நம்ம குழந்தைக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு. கொஞ்ச நேரத்துல ஒரு வாகனம் ஒண்ணு வருது. அதுல இருந்து ஒரு பணக்கார குடும்பம் இறங்கி வராங்க. அவங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துல இருந்த பையன் மட்டும் அவங்களுக்கு தெரியாம எங்கேயோ ஓடுறான். பேருந்துகள் நிறைய வர சாலை எதிர்பாராத விதமா இவனை ஒரு பேருந்து இடிச்சிருக்கும். பூ வித்துக்கிட்டு இருந்த அமுதா தான் இவனை காப்பாத்துறா. பையனை காப்பாத்துனதுக்காக அவரு அமுதாவுக்கு பணம் கொடுக்கறாரு. அமுதா அதை ஏத்துக்க மறுக்கிறா. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். பணம் வேண்டாம்னா பரவாயில்ல, பக்கத்து டவுன்ல எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு, அதுல நான் உங்களுக்கு இலவச கல்வி தர, தயவு செய்து இந்த உதவியை ஏத்துக்கங்கன்னு சொல்றாரு. அமுதாவும் ஏத்துக்கிறா.